ராமன் லட்சுமணன் என்று பேர் வாங்கி அண்ணனோடு இருந்தோம் அல்லவா? ராமன் அண்ணாவை பிரிந்து நான் ஒருபோதும் இருக்க முடியாது. அதனால் அவரோடு நானும் செல்கிறேன் அப்பா என்று அவரும் விடைகளை வாங்கி கொண்டு தாய் தந்தை இடத்திலே விடையை வாங்கி அங்கிருந்து புறப்பட்டு எங்கே வருகிறார்கள்? ஹரிராமன் ஸ்ரீராமன் ஹரிராமன் ஸ்ரீராமன் அயோத்தியாண்டரா எங்க வாரா அயோத்தி நகர வெற்றி அயோத்தி நகர வெற்றி அடங்குமல்ல வாரா அவரோ அயோத்தி நகர வெற்றி தாடகையமதை முடிக்க தாடகை வனத்துக்கு தாமுதரன் வாராரே வருகிற வேளையிலே என்ன நடக்குதா? இந்த வனமான தாடகை வனத்துக்குள் வரும்பொழுது தாடகை என்னென்ன காரியம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவளை பற்றி விவரத்தை எல்லாம் வரும்போதே சொல்லிக்கொண்டே அழைத்து வருகிறார். அப்ப ராமமூர்த்தியும் நடப்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த காட்டு வழி பாதையாகவே தாடகை வனத்திற்கு வந்து சேர அப்பா ராமா இதோ நான் அமைத்திருக்கக்கூடிய பன்னகச்சாலை இதோ பாரு. நான் ஏற்பாடு செய்த இந்த வேள்வியை என்னால் நிறைவு செய்யவே முடியவில்லை. இப்பொழுதே நான் வேள்வியை வளர்ப்பதற்கான காரியங்களை எல்லாம் ஏற்பாடு செய்கிறேன். வலப்புறமும் இடப்புறமுமாக நின்று கொண்டு ராமா லட்சுமணா இரு பேர்களுமே நீங்கள் காவலாக இருந்தால் நான் காரியத்தை நிகழ்த்துவேன் அப்பா அப்படின்ன உடனே ஐயா விஸ்வாமித்திர மாமுனிவரே நீங்கள் என்ன சொல்லுகிறார்களோ இது எந்த சமயத்தில் எதை செய்ய சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய யாகத்தை நீங்க வளர்க்க ஆரம்பியுங்கள். கண்ணுக்குள் இமையை போல் காவலாக நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உடனே ஆட்டுமென்று சம்மதித்து இவர் பொருளை எல்லாம் சேகரித்து வைத்து ஆழக்குடியமைத்து அரையளவு மணலை குமித்து 21 சுப்பிகளை கொண்டு அதிலே எண்ணெய் ஊற்றி யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்க அவர் யாகத்தை வளர்க்கும் போது அங்கே யாகம் அதை வளர்ந்து கொண்டிருக்கும் போது ராமனோடு லட்சுமணனோ இடப்புறமோ வலப்புறமோ இடப்புறமோ வலப்புறமோ இருந்து காவல் செய்து